ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா கோவா மலாய் குல்ஃபி செய்வோம் வாங்க. இது இந்த கோவா தான் நல்லா கொஞ்சம் காயாக எடுத்துருக்கிறேன் அக்கா. அதை துருவி தான் இந்த 3/4 கப்பு வச்சுருக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன துருவலில் போட்டு விதை இல்லாமல் துருவிக்கோங்க. விதை இந்த இடத்துல வரக்கூடாது. அவ்வளோதான், நம்ம செய்வோம் வாங்க கோவா குல்ஃபி. இப்போ அக்கா ஒரு 1/2 லிட்டர் பால் ஆவின் தான் எடுத்துருக்கிறேன். ஆவினில் கெட்டியாக உள்ள பால் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் எடுத்துருக்கிறேன் அக்கா. அதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கரண்டி போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது 300 ml வர்ற வரைக்கும் நம்ம கிளறணும்பா. இப்போ குல்ஃபிக்கு தேவையானது கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன் அக்கா. ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக சுற்றிக்கலாம். பால் அந்த பக்கம் மீடியமில் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இதை சுற்றிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த அளவு சுற்றினா போதும். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். இப்போ பால் காஞ்சிட்டே இருக்குது அக்கா, கிளறிட்டே இருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கணும். நம்ம இது 1/2 லிட்டர் பால் 300 ஆகணும். நல்லா கிளறிட்டுருப்போம். இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பூனு அக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு. அதில் ஒரு 1/4 கப்பு வாட்ரு ஊற்றி நல்லா கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். 1/4 கப்பு வாட்ரு போதும். நல்லா இதை கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அக்கண்ணும் கரண்டியை போட்டு கலந்துட்டு தான் இருக்கிறேன். இந்த அளவில் இருக்கும்போது இப்போ நம்ம கரண்டியில் கொஞ்சம் பால் ஒட்டிட்டு வருது பாருங்கள், அந்த ஒட்டணும். இப்போ நம்ம 100 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் வரட்டும். இப்போ பால் கொஞ்சம் குறைஞ்சி 300 ml வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த பாதாம் ஏலக்காய் குறப்பாக சுற்றினதை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். இது நீங்கள் சுகருக்கு பதிலாக மில்க் மேடு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் அக்கா வீட்டில் உள்ள பொருளே வச்சு செய்யணும்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா இதாகட்டும் கொஞ்சம். இப்போது இந்த கார்ன் நம்ம அப்போயே கலக்கி வச்சுட்டோம். இது நல்லா இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கிட்டு அப்புறம் தூக்கி ஊற்றலாம். 1/4 கப்பு தான் கலந்து வச்சுருக்கிறேன் வாட்ரு ஊற்றி. இந்த நல்லா கலந்ததுக்கப்புறம் அதை தூக்கி ஊற்றணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும்பா. அவ்வளோதான், கலந்தாச்சு. நம்ம இப்போ அதை அந்த பாலோடு சேர்த்துக்கலாம். ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டி பதம் கொடுக்கட்டும். இப்போ கார்ன் ஊற்றுனதுக்கப்புறம், கார்ன் பவுட்ரு ஊற்றுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு பாருங்கள், அந்த கட்டி பதம் வந்துருச்சு. நம்ம ஐஸ்கிரீமும் மோல்டு ஊற்றுற அளவு பதம் வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பதம் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இந்த அளவு வந்துடணும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாக்கா, கீழே இறக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சில்வர் கிளாஸ் இருந்தாலும் சரி தான், மோல்டு இருந்தால். இப்போ நம்ம இந்த கோவாவை போட்டுருதோம். இப்போ தான் கோவாவை போடுறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. எல்லா கோவாவும் போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் கலந்து கொடுத்துடணும். அக்கா எல்லா கோவாவும் போட்டேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கோவா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும்ல குழந்தைங்களுக்கு. ஐஸ்கிரீம் செய்கிறோம், ஆனால் இந்த மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துடும். எல்லாம் நல்லா கோவா கலந்துட்டேக்கா. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மோடில் ஊற்ற ஆரம்பிக்கணும். இப்போது கோவா மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த கோவா வாசனை இங்கே வரைக்கும் வருது. அக்காவுக்கே ரொம்ப மூக்க தொலைக்குது. இந்த மாதிரி கிளாஸில் கூட நீங்கள் ஊற்றிட்டுப்பா, ஒரு ஐஸ் குச்சி ஐஸ் க்யூப் வாங்கி அந்த குச்சி வாங்கி நீங்கள் அதில் நடுவில் வச்சிடலாம். இப்போ அக்கா மோல்டு என்கிட்ட இருக்குது, அதனால் அக்கா மோல்டில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு எல்லாம் ஒரு 3/4 தான் ஊற்றணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இது இறக்கி வச்சுட்டு தான் கோவாவை நீங்கள் போடணும். அப்போ தான் ரொம்ப வாசனையாக சாப்பிடும்போது அதுக்கு அடிபட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா எல்லா மோல்ட்லேயும் ஊற்றிட்டு வரேன். அக்கா இப்போ 8 மோல்ட்லேயும் ஊற்றிட்டேன். அக்காவுக்கு 8 வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக மூடிட்டுப்பா. இதுக்கு தான் அந்த பாயில் பேப்பர் நம்ம கிளாஸில் ஊற்றுனோம்னா பாயில் கவர் வாங்கி நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்பை உள்ளே சொருவி விடணும்ப்பா.
இது பிரச்சனை இல்லை. மோல்டு வெளியே வாங்கினோம்னா நம்ம பாட்டுக்கு அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த இதை தூக்கி அந்த க்யூப்க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை தூக்கி வச்சிட வேண்டியது. அவ்வளோதான், மூடிடுது. டைட்டாகவும் ஆயிடுது. ஓகே, டைட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். கோவா மலாய் குல்பி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணி டைட்டாக மூடி ஸ்டிக்கு வச்சாச்சு. இனிமேல் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போது 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அக்கா எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுருக்கிறேன். வாட்டரில் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம் எடுப்போம். இது என்ன, மலாய் கோவா மலாய் குல்பி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெரி வெரி சூப்பர். நல்லா ரொம்ப டேஸ்டியாக வேறு இருக்கும்பா. ரொம்ப ரொம்ப அந்த கோவா வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம்க்கா. எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போது கோவா மலாய் குல்பி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரசித்து சாப்பிடுவாங்கப்பா. செஞ்சு பார்த்து கொடுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக நம்ம வீட்டிலையே நல்ல ஹெல்த்தியான கோவா மலாய் குல்பி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக வந்திருக்குப்பா.